ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு ட்ரேட் கிளிப் தான். மார்னிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் அப் ஆகி ஓப்பன் ஆயிருந்தது. ஒரு செல்லர் ஃபாலோட் பை 2 பையர்ஸ். நான் ஃபஸ்ட்டு பையிங்க்கு பேஸில் வெயிட் பண்ணியிருந்தேன். பையர் வரல. ஸோ ரிட்ரேஸ்மெண்ட் செல்லர் வந்ததுக்கப்புறமே பையர் வந்ததையும் இந்த இடத்துல வந்து பையிங் ட்ரேட் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு நான் ஆர்டர் புக் காட்டுறேன். ஒன் செகண்ட் பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் புக்ஸில் காட்டுறேன் பாருங்கள். இன்றைக்கி ஒரு மல்டிபிள் ஆர்டர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது கரண்ட்டாக மார்க்கெட்டில் 48,800 வந்துட்டு அதாவது நான் வந்து செல்லிங் தான் பண்ணுவேன். உங்களுக்கே தெரியும், ஆப்ஷன் செல்லிங். அது வந்து பார்த்தீங்கன்னா 48,800 ப்ரீமியம் வேல்யூ வந்து 650 அந்த ரேஞ்சில் போயிருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ரீமியம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ டிகே வந்து ஸ்லோவாக நடக்கும்னு எனக்கு. ஸோ என்னோட செட்டப் படி நான் வந்து டிகே தள்ளி வைப்பேன். ஸோ அந்த ஃபார்முலேஷன் படி பார்த்திங்கன்னா நான் வந்து 49,900 49,500 அந்த ரேஞ்சில் வந்து நான் எடுத்துருக்கணும். பட் நான் என்ன பண்ணிட்டேன்னா 500 49,500 900 அந்த ரேஞ்சில் எடுத்துருக்கணும். பட் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு அவசரப்பட்டு 48,800க்கு வந்துட்டு பஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அதோட ப்ரீமியம் 650 இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன், இமீடியட்டாக அதை வந்து எக்ஸிட் பண்ணிவிட்டு திரும்ப போயிட்டு, ஏன்னா நான் கொஞ்சம் தள்ளி இந்த மணியில் எடுக்கணும்னு நினச்சேன். ஸோ 49,800க்கு வந்து நான் பஞ்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே ஆர்டர் புக்கில் தெரியும். என்ன ப்ரைஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா 190 ப்ரைஸ்க்கு வந்துட்டு நான் வந்து பஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. நான் வந்து உங்களுக்கு அந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 49,800 ஓகேங்களா. இது நிறைய பீஸ் ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதனோட பேக் டெஸ்ட்டுக்காக. ஏன்னா எப்போவுமே மார்க்கெட்டில் வந்துட்டு திங்ஸ் மாறும்போது நம்மளோட ரீசர்ச் வந்து மாறாமல் இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம எவ்வளோ தூரம் ஸ்டடி பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் தான் மார்க்கெட்டில் சக்ஸஸ் பார்க்க முடியும். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 1,200 பஞ்ச் பண்ணேன். பட் எனக்கு 10 பாயிண்ட்ஸ் தள்ளி 1,190 டிஃப்ரென்ஸில் தான் வந்து விழுந்தது. ஸோ ஆர்டர் புக் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். என்ன டைம்னு பாருங்கள், 9:35க்கு விழுந்துருச்சு. ஸோ என்னால் அந்த டைம் லைவ் ரெக்கார்ட் பண்ண முடியல. உங்களுக்கே தெரியும் பாருங்கள் எப்படி ஆர்டர்ஸை வந்து கேன்சல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி திரும்ப பண்ணியிருக்கேன்னு. ஸோ 34 35. ஸோ இந்த ஒரு பதட்டத்திலே என்னால் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் இப்போ வந்து ட்ரேட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இதை போடுறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி திங்ஸில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஏன்னா எந்த ஆர்டர் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நீங்கள் பஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஏன்னா அந்த டைமில் வந்து ட்ரேடுங்கிறது லைவாக பண்ணும்போது பதட்டத்தில் நம்ம தப்பாக பண்ணிடுவோம் நிறைய ஒர்க்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கரெக்டாக இங்கே பையிங் பஞ்ச் பண்ணியிருந்தேன். அப்புறம் என்னோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேண்டல்ஸ் கிடச்சிது. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 1,080க்கு வந்து நான் புக் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 120 பாயிண்ட்ஸ் வந்து நான் எடுத்திருந்தேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் 1,080க்கு வந்துட்டு நான் வந்துட்டு இந்த லெவலில் வந்து புக் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து 110 பாயிண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். பொசிஷன்ஸ் காட்டுறேன் பாருங்கள். 1,400 ருபீஸ் கிட்டத்தட்ட வந்து நான் 1:3க்கு மேலே வந்து ரிஸ்க் ரிவார்ட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கான சிம்பிள் ட்ரேட். ஸோ நான் சொன்னது ஆல்ரெடி நான் வந்து 5 மந்த்ஸ் உங்களோட பிஎன்எல் காட்டியிருந்தேன். லாஸ்ட் டிசம்பர் மந்த்தில் வந்து செட்டப் பண்ணங்காட்டி எனக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்ததுன்னு சொன்னேன். ஸோ நான் பேக் ஸ்டடி பண்ணேன்னு சொன்னேன். இப்போ ஜனவரியில் வந்து நான் 3 லாட்ஸ் போக வேண்டியது இருந்தது பழைய செட்டப் படி பார்த்தா. ஸோ நான் போகாமல் நான் ஆல்ரெடி 2025 பிளானிங்கிறதுல எனக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் என்ன ப்ராப்ளம்ஸ் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஃபார்வர்ட் டெஸ்டிங் நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் 2 or 3 மந்த்ஸில் வந்து நான் லைவ் ட்ரேடிங் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன்னு சொல்லியிருக்கேன். எந்த மந்த்னும் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ ஃபார்வர்ட் டெஸ்டிங் நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ என்னோட ப்ராஃபிட் வீடியோஸை அப்பப்போ உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்கேன். இதை தாண்டி சில நாள் ரெக்கார்ட் பண்ண முடியாமையும் போகுது. ஸோ கண்டிப்பாக ஒரு 1 மந்த் வந்து கண்டினியூஸ் லைவ் ட்ரேடிங் போடுறேன். நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். எப்படி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆட் பண்ணும், ப்ரீவியஸாகவே ஆட் பண்ணும் பாருங்கள். நான் மார்க் பண்ண அந்த லெவலில் இருந்து தான் ட்ரேஸ்மெண்ட் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேப் ஆர்டர். ஓகே, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். இன்றைக்கி நம்ம ட்ரேட் இப்படி தான் போயிருந்தது. ஸோ எப்போவுமே ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு லாஸ் வந்தாலும் அதோட அன்றைக்கி டேவை க்ளோஸ் பண்ணிட்டு என்ன மிஸ்டேக் பண்ணீங்கிறத ரெக்டிஃபை பண்ணணும்னு நினைங்க. தட்ஸ் ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது ஏதோ டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.